கல்யாணம் பண்றது அவ்வளோ ஈஸியா என்ன? 1,00,000 ரூபா சம்பளம், நல்ல ஃபேமிலி, சொந்த வீடு, சொந்த காரு, கொட்டாத முடி, விழாத தொப்பை, நல்ல பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் இருந்தா போதும்ல? இல்ல இல்ல என்னெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புங்க. மாப்பிள்ள நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்களா? எனக்கு இந்த பையனை பிடிக்கல. என் பையனை நான் நல்லபடியா பெற்றிருக்கேன். வெயிட் அடிக்கலாமா? எங்க வீட்டுல அடிக்க மாட்டாங்க. நல்லபடியா வளர்த்திருக்கேன். ஆமா, இந்த டேட் தள்ளி போறதுன்னா என்ன? எல்லா வீட்டு பிள்ளைங்களையும் கண்ணை திறந்து பாக்குறான் அந்த கடவுள். என் பிள்ளைய மட்டும்தான் பார்க்க மாட்டேன்றான். இன்னைக்குதான் அந்த பொண்ணை ட்ரெயின்ல பார்த்தேன். பார்த்ததும் அவதான் லைஃப்னு வந்து என்கிட்ட சொல்றேன். அப்ப சட்டுப்பட்டு ஏதாச்சும் பேசி ஓகே பண்ணி கல்யாணத்தை பண்ணிரு. நான் வந்து உங்களை எனக்கு ஓகே. ஓகேவா? ரகு, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு என்னமோ தப்பா இருக்கே. நிஜமால இவன் லவ் பண்றீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது இல்ல. நீ எங்க போற என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப நாளா என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. கேட்டா லவ் பண்றேன்றா. ஃப்ரெண்ட் ராம் இருக்கான்ல, நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். என்னை ஏமாத்திட்டாங்க. ஒரு பொண்ணு இல்லை ஏமாத்திட்டாங்க டாக்டர். அவனுக்கு லீலானா அவ்வளவு பிடிக்குமா? இன்னும் 10 நாளும் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த உலகத்துல மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கலையா? எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டும் நீதான், எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டும் நீதான். நான் வேணும்னு எதுவும் பண்ணல, நீ வேணும்னு தான் எல்லாமே பண்ண. தூர விட்டுருவேன்.